கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகூம் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் அரணான கோட்டை, அது ஒரு பக்கம் நமக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் அவரை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகம் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. நம்ம யார் மேலே முழுசாக ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலை. இப்போ இந்த அரசாங்க வேலை ஒரு சகோதரன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல டெம்பரவரியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒரு 6-7 வருஷம் அந்த வேலையை செஞ்சிட்டார். 7வது வருஷத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு இந்த வேலையை நாங்கள் நிரந்தரமாக்கி கொடுத்துட்றோம், ஆனால் இவ்வளோ தொகை கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த சகோதரன் என்ன பண்ணுறான், எவ்வளோ கட்டணுங்கன்னா அவங்க ஒரு பணத்தை சொல்கிறாங்க, ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரன் இடத்துல அந்த பணம் இல்லை. 7 வருஷம் வேலை செஞ்சுருக்கான். இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சொந்த மாமா, அந்த மாமா கிட்ட போய் கேட்குறான், மாமா இப்படி நான் 7 வருஷமாக வேலை செஞ்சேன், அங்கே இப்போ அந்த 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 வேலை வாய்ப்பை நிரப்புகிறாங்க, இவ்வளோ லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க, என்னிடத்துல இல்லை, நீங்கள் கொடுங்க, நான் வேலைக்கு வந்ததுக்கு பிறகு நான் அரசு ஊழியர் ஆயிடுவேன், ஆனதுக்கப்புறம் நான் வங்கியிலையோ எங்கேயோ ஒரு பக்கம் கடன் வாங்கி நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்றேன், என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குமாமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறவா, எங்கள் ஆஃபீஸரை காட்டு, உனக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் சரி நான் உனக்கு தரேன்டா, நீ எனக்கு அக்கா மகன் அப்படி எப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு நேராக அந்த அதிகாரியை போய் பார்க்குறாரு. இந்த அதிகாரியை பார்த்து என்ன பண்ணுறார், அவர் தன்னோட மகனுக்கு அந்த வேலையை வாங்கிறார். இந்த பையனுக்கு கொடுத்த பணத்தை விட, இவங்கிட்ட கேட்ட பணத்தை விட 50,000 அதிகமாக கொடுத்து தன்னோட மகனுக்கு அந்த வேலையை வாங்கி அதே இடத்துல அதே அலுவலகத்தில் வேலைக்கு போகிறான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பையன் மாமாட்ட கேட்குறான், மாமா பணம் தருவாங்கடா தருவாங்க, யாருப்பா இந்த காலத்தில் உன்னை நம்பி, உனக்கே வேலை இல்லை, வேலை கிடைச்சாத்தாச்சு, பணத்தை கொடுத்து ஒரு வேலை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஜவாப் சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னோட அக்கா மகனோட அந்த பையனோட வேலையை கிடைக்காம பண்ணி தன்னோட மகனுக்கு அந்த வேலையை வாங்கி அங்கே பணியில் உட்கார வச்சிட்டார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பார்த்தீங்களா. இன்றைக்கு மனிதன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். அந்த சகோதரன் அழுது கண்ணீரோடு வெளியே போகிறான். ஏன்னா வேலைக்கு ஒருத்தன் வந்துட்டான், இவன் அந்த வேலையை டெம்பரரியாக செய்கிறான், நீ போப்பா, நீ எங்கேயோ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறான். அவன் போய் அழுகிறான், கடவுளோட சமூகத்தில் போய் அழுகிறான், ஆண்டவரே இப்படி, நம்ம கிறிஸ்தவ பையன்தான், இப்படி எனக்கு ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணட்டும், நான் ஆயிடுச்சு என்ன பண்ணட்டும் அழுகிறான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், ஒரு விண்ணப்பத்தை எழுதிட்டு ஒரு பக்கம் போகிறான். அதுவும் அரசாங்க அலுவலகம். அங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவனோட விண்ணப்பத்தை வாங்கி பார்த்துட்டு, தம்பி இது யார் எழுதுனாங்கன்னு கேட்குறாரு. நான் தான் எழுதுனேங்க அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, உன்னோட கையெழுத்து அழகாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ரெக்கார்டெல்லாம் எழுத வேண்டியது இருக்குது, நீ சேர்ந்துக்கிறியான்னு கேட்குறாரு. ஐயா கொடுத்தீங்கன்னா நான் சேர்ந்துக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும், அப்புறம் உனக்கு இந்த வேலை பர்மனெண்ட் ஆயிரும், இது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து பணி நிரந்தரமாகி அவன் வேலை செய்கிறான். இப்போ அவங்க மாமா கிட்ட போய் சொல்கிறான், மாமா ரொம்ப நன்றி, அன்றைக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், 5 லட்சமோ 7 லட்சத்துக்கோ கடன்காரன் ஆகியிருப்பேன். இன்றைக்கி ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு சொன்னான். அன்பானவர்களை எதுக்கு சொல்கிறேன்னா, யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை அவர் அறிந்து கொள்ளுகிறார். சூழ்நிலை என்ன, தன்மை என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன, ஏழ்மையானவனா தாழ்மையானவனா உண்மையானவனா என்பதை அறிந்து கொள்ளுகிறார் கர்த்தர்.
கடவுள் மீது நம்பிக்கை நாம் வைக்கிறப்போ கடவுள் நம்மை அறிந்து கொள்ளுகிறார், தெரிஞ்சுக்கிறார் யார் என்னன்னு. அப்போ இவனால் பணம் கொடுக்க முடியாது, இவனால் பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க முடியாது, அப்போ நாம தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரே இறங்கி நன்மையை செய்கிறவராக இருப்பார். உங்களோட வாழ்க்கையில் அப்படி தான் செய்வார். ஆண்டவரை நம்பி இருங்க, எந்த மனிதனையும் நம்பாதீங்க, நம்பிக்கை துரோகத்துக்கு நாம் ஆளாயிருவோம். அப்போ கடவுளை நம்பி இருக்கிற போது முதலாவது நம்மை அவர் அறிந்து கொள்ளுகிறார். நாம் யார் என்ன அப்படிங்கிறத அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு அரணான கோட்டை, நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். நம்மை அறிந்து கொண்டு நமக்கு எது நன்மை என்பதை அவர் அறிந்து நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி இருங்க. நிச்சயமாகவே வேலையாகட்டும், படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், திருமண காரியங்களாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை செய்வார். அவரையே நம்பி இருங்க. ஏன்னா உங்களை அவர் அறிந்திருக்கிறார், அறிந்து கொள்வார், உங்களை தெரிந்து கொள்வார். தெரிந்து கொண்டு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற காலத்தில், ஏற்ற சூழ்நிலையில் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு எது முக்கியமோ அதை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாக இதோ உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மக்கள், உம்முடைய மகனும் உம்முடைய மகளும் உம்மை நம்பி இருக்கிறார்கள். அவர்களை ஆராய்ந்து அறிந்து ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு ஏற்ற நன்மையை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இந்த அனுதின உணவின் வாயிலாக நீர் அவர்களுக்கு நல்லதொரு அருமையான நம்பிக்கையை நீர் உருவாக்கி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உமது திருக்குமரனும் எங்களது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.